இந்த சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபின்ற ஒரு சின்ன கோல்டு வார் போய்கிட்டே இருக்குல்ல, அது எனக்கு ஆக்சுவலா சார் எனக்கு சின்னசாமி ஸ்டேடியம்ல ஒரு பிரச்சனை எனக்கு நடந்தது. அவர் நம்ம ஊரை நம்பி வந்திருக்காரு, ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். அந்த ஆர்சிபி ஃபேன்ஸே சப்போர்ட் பண்ணிட்டாங்க, அதுதான் எனக்கு கஷ்டமாயிடுச்சு. இன்னொரு விஷயம் நான் இந்த ஓப்பனாக நீ சொல்லலான்னு இருக்கேன். ஆர்சிபி மேட்சை போய் சின்னசாமி ஸ்டேடியமில் போய் பார்க்கவே வேணான்னு ஒரு முடிவும் பண்ணிட்டேன். அவ்வளோ மனசு கஷ்டமான விஷயங்கள் பண்ணிட்டாங்க. மற்ற சிஎஸ்கே ஃபேன்ஸையும் இதை ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும். போக வேணாம், அங்கே சேஃப் இல்லை, அந்த அளவுக்கு பண்ணாங்க. இது நடக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு தெரியல. சிஎஸ்கேன்ற ஒரு பிராண்டா இல்லைன்னா அதை தாண்டி வர்றது? அதை தாண்டி நிறைய அரசியல் இருக்குது, வேணாம். அது சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஏமாத்துறாங்க, தோனி எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்னு பாயிண்ட் ஒன்று சொல்றாங்க. தேவையில்லாத வார்த்தையை உபயோகிக்க கூடாது. தோனி ஸ்கேம் பண்ணிட்டாரு, அது எங்க ஊர் வந்து பண்ணாரு, ஸ்கேம் பண்ணாரு. எப்பெல்லாம் வந்து புது ஆட்சி வந்து அமையுதோ அப்பெல்லாம் சிஎஸ்கே வந்து கப்படிச்சு. ஆட்சிலாம் மாறுது விடுங்க சார். நான் ஒரு விஷயம் சொன்னேன் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி. கான்ஃபிடென்டா இருங்க, ஆட்சியும் நமது, கோப்பையும் நமது. தளபதி விஜய் இருக்காரு, ஓகேங்களா? இப்போ ஸ்போர்ட்ஸ்லேருந்து அரசியல் வந்து நினைக்காதீங்க. அவர் ஜஸ்ட் ப்ராசஸ் தான் பண்ணார், ரிசல்ட்டுக்காகலாம் ஓடல. ஜெயிச்சாரா? அவ்வளோதான். ப்ராசஸ் தான் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கும். பெரிய எதிர்பார்ப்போட காத்துட்டு இருந்தோம், தோனி ஆடுவார்னு சொல்லிட்டு. சார் எனக்கு எக்ஸ்பெக்டேஷன்லாம் கிடையாது சார். இல்லை, ஏன்னா அவர் போதும் சார். 44 வயசுக்கு என்னெல்லாம் சாதனை பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டாரு. இதுக்கு மேலேயும் அவர்கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு தெரியல. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆல்மோஸ்ட் அவரோட ஜேர்னியோட எண்டுக்கு வந்துட்டோம் நினைக்கிறேன். கிரிக்கெட் ஜேர்னியோட எண்டுக்கு வந்துட்டோம். எப்பயும் வந்தாச்சு சார். அதை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக கண்ணே கலங்கு சார் எனக்கு. அது மனுஷன் இல்லாமல் ஒரு மேட்ச், ஒரு ஃபேனாக ஒரு ரிட்டைர்மெண்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா புதுசாக கிரிக்கெட் பார்க்க வந்தவங்க அவங்க பேசுகிற வார்த்தைகள்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் அவர் அஃபிஷியலாக அலௌன்ஸ் பண்ணிட்டு போகிறது தான் ஒரு ஃபேனாக நான் நம்புகிறேன். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. வணக்கம். பெரிய எதிர்பார்ப்போட சிஎஸ்கே வந்து பயங்கரமான பிளே ஆஃப் நோக்கி நெருங்கிட்டு இருக்காங்கன்னு தெரியும். எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் ருத்ராஜ் கேப்டன்சியோட பேர்லாம் எப்படி ருத்ராஜ் கேப்டன் பண்றாருங்க? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிடுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் டே 1லேருந்து சொல்றேன், டைமிங் மூவ் ஆன் கொஞ்சம் டைம் எடுக்கும். டீம் ஜெல் ஆகணும். புது பிளேயர்ஸ் வந்திருக்காங்க. போன வருஷம் வேற டீமு, இந்த வருஷம் கொஞ்சம் பிளேயர்ஸ் வந்திருக்காங்க. வென்யூ மாறுது, வென்யூலேருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். நல்லா தான் பண்ணோம். ஒரு ஸ்டில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் ஆனோடனே கேப்டனை ப்ளேம் பண்ணக்கூடாது. எங்கே தோக்குறோமோ அங்கே தான் நம்ம ரிசல்ட்டை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக மாற்ற முடியும். அடுத்த மேட்சுக்கானது. ஓகே, ருத்ராஜோட கேப்டன்ஷிப்பும் சூப்பராகுது. ருத்ராஜோட இன்னிங்ஸுமே செம்மையாக தான் இருக்குது. இப்போ ஓகே, நல்லா பண்ணுறாரு. போக போக கப்பே நம்ம தான் அடிக்க போகிறோம், அது வேற, அது அப்புறம் பேசிக்கலாம். ஓகே, டீம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஆனால் டே 1லேருந்து இல்லை, 6 மந்த்தாகவே நான் தான் சொல்லியிருக்கேன். சிஎஸ்கே ஒரு ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. இன்னொரு 3 கேமு அடிப்போம். ருத்ராஜ் கேப்டன்ஷிப் சூப்பராக இருக்குது. பெரிய எதிர்பார்ப்போட காத்துட்டு இருந்தோம், தோனி ஆடுவார்னு சொல்லிட்டு. சார் எனக்கு எக்ஸ்பெக்டேஷன்லாம் கிடையாது சார். இல்லை, ஏன்னா என்ன ரீசன்னா, தோனி என்ற ஒரு மனிதர் வந்து தன்னை மட்டுமே சார்ந்து யோசிக்கிற மனிதர் கிடையாது. அவரை நம்பி இருக்கிறவங்களும் அவரை நம்பி முதலீடு செய்தவங்களை மட்டும் யோசிப்பார். இப்போ அவர் வந்து இந்த சீசனில் விளையாட்டு ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா டீம் ஜெல்லாக ரொம்ப கஷ்டம். இப்போ வெளியே இருந்து டீம் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க ஆஸ் பேர் ஒரு பிளேயராக வெளியே உட்காந்துட்டார். அவர் எந்த ஒரு ரெஸ்பான்சிபிள் என்ன எடுத்தாருன்னா, டீம் இருக்கட்டும், என்ன பண்ணுறாங்கன்னா பார்ப்போமே, இந்த ஸ்குவாடு போய் நம்ம இல்லாமல், நம்மளுடைய சஜஷன் எதுவுமே இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னு மேட்சில் இருக்கக்கூடாது. நம்ம ரொம்ப தெளிவாக மூவ் ஆன் பண்ணியிருக்காரு தான் சொல்லணும். அவர் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்லேயும் உட்காரலாம், டக் அவுட்லேயும் உட்காரலாம். அங்கே உட்காந்தா சில இம்பேக்ட் மூமெண்ட்லாம் ஃபேன்ஸ்கிட்ட இருந்து மாறிடம்னே அவர் வரல. அது ஒன்று. இது ஏமாற்றம்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா யாருமே வந்து தோனி இந்த மேட்ச் விளாட்றாரு வந்து பாருங்கள், நான் இன்றைக்கி விளாட்றேன் வந்து பாருங்கன்னு எந்த பிளேயருமே எந்த ஃபேன்ஸஸுமே அப்படி சொல்லாது. நம்ம தலைவன் நம்ம தோனிக்காக பார்க்க போகிறோன்னு நம்ம ஏற்படுத்தின ஒரு ஆசை தான் அது. அந்த ஆசைக்காக தோனி ஆடுவாரான்னு பார்க்கறத விட, தோனி சாருக்குமே ஒரு ஆசை இருக்குல்ல, தன்னுடைய ஃப்ரான்ச்சைசி வந்து நல்லா வரணும், நம்ம இல்லாமல் டீம் பயங்கரமாக ஸ்ட்ராங் ஆகணும்னு நினைப்பார் அவர். அதை தான் இப்போ அந்த ஆப்ரேஷன் அவர் பண்ணின்னு இருக்காரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவர் போதும் சார். 44 வயசுக்கு என்னெல்லாம் சாதனை பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டார்.
இதுக்கு மேலேயும் அவர்கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு தெரியல. டீமை சூப்பராக செட் பண்ணிட்டாரு. இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அவர் ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண. ஆஸ் பர் ஒரு ஃபேனாக அவர் ரிட்டைர்மெண்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா புதுசாக கிரிக்கெட் பார்க்க வந்தவங்க அவங்க பேசுகிற வார்த்தைகள்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் அவர் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டு போகிறது தான் ஒரு ஃபேனாக நான் நம்புகிறேன். அவர் தெரிஞ்சிச்சுல அவர் போவார்னு, அந்த எமோஷனலை தாண்டி கொஞ்சம் ஹாப்பியாக அனுப்புவோம் நாங்கள். அது ஒன்றுதான் எங்களோட ஆசை. ஒன்றே ஒன்றுன்னா ஏதோ ஒரு மேட்ச் ப்ளே பண்ணும்போது அவர் போனாருன்னா நல்லாயிருக்கும், சென்ட் ஆஃப் பண்ணால் நல்லாயிருக்கும் தான். அவர் அதை விரும்ப மாட்டார் எப்போவுமே, அது எனக்கு தெரியும். திடீர்னு ஏதாவது ட்ரெஸ்ஸிங் ரூம்லையோ இல்லை ஏதாவது ஒரு ப்ராக்டிஸ், மேபி சன்ரைசர்ஸ் மேட்சுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நான் இன்னையோட கிளம்புறேன்னு கூட சொல்லலாம். அவர் வாய்ப்பு இருக்குது, அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அவர் என்ன வேணாலும் பண்ணலாம், அவரோட டெசிஷனு. டீம் நல்லா செட் ஆயிடுச்சுல, அதை கொலாப்ஸ் பண்ண மாட்டார். உள்ள திடீர்னு ஒரு இம்பாக்டாக வரணுமா, எந்த பிளேயரை மாற்றணும், நல்லா இருக்குது. அதனால தோனி ஆடுவார், நான் ஏமாந்துட்டேன் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம ஆசைக்காக அதை பண்ணுறோம். அந்த மனுஷன் ஓய்வு எடுக்கட்டும் போதும். இந்த ஐபிஎல் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் பிளேஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தோனி ஆட போகிறான்றத ஒரு ஹைப்பு கிரியேட் பண்ணி எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, மேட்ச் பார்த்துட்டு நம்ம மக்கள் எல்லாம் பேசுகிற ஒரு விஷயம், சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஏமாத்துறாங்களோ தோனி எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்ற பாயிண்ட் ஒன்று சொல்கிறாங்க. எனக்கு நீங்கள் சொல்லுங்கள், ஆஸ் பர் நீங்கள் இப்போ ஆங்கராக வேணாம், ஒரு ஃபேனாக எப்படி ஏமாத்துறாங்க நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு மைக்கேல் லெஸி கொடுக்குற விஷயங்களா, மைக்கேல் லெஸி என்ன சொன்னார், அந்த மாதிரி நெக்ஸ்ட் மேட்ச் ஆட வாய்ப்பு இருக்கு சான்சஸ். நெக்ஸ்ட் மேட்ச் ஆடுவாருன்னு யாரும் சொல்லலை இது வரைக்கும், எங்கேயுமே நெக்ஸ்ட் மேட்ச் ஆடுவார்னு சொல்லல. 19 வருஷம் கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறேன் சார். எனக்கு ஒரு கொஞ்சமாவது கிரிக்கெட் நாலேஜ் இருக்குது. எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஒரு பிளேயர் நெட்ஸில் விளையாடுறாருன்னா நாளைக்கு மேட்ச் ஆட போகிறோம் அதுக்காகலாம் விளையாட மாட்டாங்க. தன்னுடைய ஃபிட்னஸை அவர் ப்ரூவ் பண்ணணும். ஓகே, பிஷியோ கிட்ட ப்ரூவ் பண்ணணும். பிஷியோ ஃபிட்னஸ் ஓகே, நீ பரவாயில்ல நல்லா இருக்குன்னு நீ நெட்ஸில் விளையாடினா தான் தெரியுமே. நீ நெட்ஸுக்கே வராமல் நீ எப்படி ப்ரூவ் பண்ணுவேன் ஃபிட்டாக இருக்கேன்னு? அங்கே விளையாட போகும்போது நீங்கள் ஃபிட்டாக இல்லாத போது பிஷியோ சொல்லுவார், வேணாம் இந்த மேட்ச்சை நீங்கள் விளையாடினீங்கன்னா உங்களுக்கு திருப்பி நீ ப்ராப்ளம் வரலாம், ரொம்ப நிறைய அறிகுறிகள் கூறலாம். அதனால் நெட்ஸு வந்துட்டாருன்னொன்னே தோனி ஆடுவாருலாம் அர்த்தம் கிடையாது. நிறைய ப்ராசஸ் இருக்குது, நிறைய மெடிக்கல் ப்ராசஸ் இருக்குது. மீடியாவோட கனெக்டில் தான் இருப்பாங்க, மீடியா கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. அவங்க இப்போ தோனி விளையாடுறாங்கன்னா சிஎஸ்கே வீடியோ எடுத்து தான் போடுவாங்க, அது மேனேஜ்மெண்ட் எடுத்து போடாது. சிஎஸ்கேன்னு ஒரு பேஜ் இருக்கும், அந்த பேஜில் இருக்கிற ஒரு நிறுவனம் வேலை செய்வாங்க. தோனி இப்போ நம்மளே ரோட்டில் தோனி விளையாடுனா வீடியோ எடுத்து போட மாட்டோமா, அந்த மாதிரி தான். அதனால் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டோ இல்லை பிளேயரோ இல்லை கோச்சோ எந்த இடத்துலையுமே நாளைக்கு மேட்ச் தோனி ஆடுவார் எங்கேயுமே சொன்னதே இல்லை இது வரைக்கும். நம்ம தான் உங்களே தான் கேட்டேன், எங்கேயுமே அவருக்கு சொல்லலை. இன்னொன்று, அவர் ஏன் விளாட்ணுன்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு நான் இப்போ ஆங்கராக மாறுறேன், நீங்கள் சொல்லுங்கள் ஏன் அவர் விளாட்ணும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஒப்பீனியன்னா எனக்கு போதும். இப்போ இதே வார்த்தை நானும் சொல்லணும், போதும் இல்லை அவ்வளோதான். இப்போ நான் ஆங்கர், நீங்கள் ஃபேன், நீங்கள் என்ன இன்டர்வியூ எடுக்க கூப்பிட்டீங்க, நான் இப்போ உங்களை இன்டர்வியூ எடுக்கிறேன். போதும் இல்லை பண்ணிட்டார், சரி. இப்போ அவர் இல்லாமல் டீம் ஏதாவது கொலாப்ஸ் ஆச்சா சொல்லுங்க. ரொம்ப சூப்பராக போகுது. டிஆர்பிலையுமே சிஎஸ்கே தான் ஃபர்ஸ்ட் இருக்குது தோனி ஆடாமல். ஆனா மக்கள் சப்போர்ட் பண்றாங்க இந்த பிரான்சைஸ்க்காக. டீம் இஸ் ஃபேமிலி சார். சிஎஸ்கே ஒரு பெரிய பிராண்டு. தோக்குது ஜெயிக்கிறதுலாம் ஒரு மேட்ரு இல்லை, அது என்ஜாய்மெண்ட் தான். இப்போ நாங்கள் ஜெயிச்சு செலிப்ரேஷன் பண்ணுறத தோக்கும் போது தான் அதிகமாக செலிப்ரேஷன் பண்ணுவோம். அப்போ தான் டீமுக்கு நல்ல பூஸ்டாக இருக்கும். என்றைக்குமே இந்த ஃப்ரான்ச்சைஸியை விட்டு கொடுக்க முடியாது சார். அவ்வளோ கொடுத்துருக்குது எங்களுக்கு. 5 டிராஃபி கொடுத்துருக்கு, நிறைய மூமெண்ட்ஸ் கொடுத்துருக்கு, நிறைய பிளேயருடைய கனெக்டிவிட்டியை ஒரு எமோஷனலாக கொடுத்துருக்கு. அது இப்போ பாருங்க, இந்த வருஷம் ஓவர்டன் வேற மாதிரி இருக்காரு. ஓவர்டனுக்கு ஒரு சிலையை வைக்கலாம் போல, செஃப்பாக்கில் டெபுட்டி சிஎம்லாம் பதவி கொடுக்கலாம்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு பண்றாரு போல சார். எல்லாருக்குமே ஒரு புரிதல் இருக்கணும் சார். சும்மா வார்த்தைகளுக்கு அவ்வளோ பெரிய பவர், அணுகுண்டை விட பவர் வார்த்தைகளுக்கு. தேவையில்லாத வார்த்தையை உபயோகிக்கக்கூடாது. தோனி ஸ்கேம் பண்ணிட்டாரு, அது எங்க அவர் பண்ணாரு, ஸ்கேம் பண்ணாரு. இன்னொன்னு சொல்றேன், அவர் விளையாடாத தொட்டு தான் டிக்கெட் வாங்கி எல்லாரும் ஃபேன்ஸ் மேட்ச் எல்லாம் பாக்குறாங்க, தெரியுமா உங்களுக்கு? அவர் விளையாடுனா ஐபிஎல் போகுது, நிறைய ஃபேன்ஸ் வர ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால இப்படியே இருக்கட்டும். தலைவன் ஆக்சுவலாக ரிட்டைர்மெண்ட் கொடுத்துட்டாரு, அவர் சைலண்ட் ரிட்டைர்மெண்ட் தான் இது. புரியுதுங்களா? சைலண்ட் ரிட்டைர்மெண்ட் தான் இது. அதனால தலைவன் எப்பவுமே தலைவன் தான். அவர் ரிட்டைர்மெண்ட் கொடுக்கணும். மேட்ச் விளையாடணும். நிறைய பார்த்தாச்சு சார் நான், அவர் விளையாடி போதும் சார், எனக்கு போதும், நீங்களே போதும், நீங்களே அவ்வளோதான் போதும். இப்போ தோனி ஒரு இடத்த ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்கு. இப்போ இந்த தோனி இடத்த ரீப்ளேஸ் பண்ணணும்னா
கார்த்திக் சர்மா ஒரு பிளேயர் யார் இடத்தையுமே யாரையுமே ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. எதுலேயுமே சரிங்க, வீட்லேயுமே சரி, ஒரு குடும்ப நடத்துறதுலையும் சரி, அரசியல்லையும் சரி, ஸ்போர்ட்ஸ்லேயும் சரி, நிறைய துறைகளில் யாரோட இடத்த தனிப்பட்ட திறமையில் அவங்க மேலே வருவாங்க. தோனி சாரை விடவே பெஸ்ட் ஃபினிஷர் சிஎஸ்கேக்கு வரலாம். ஓகே, அது யாராவனாலுமே இருக்கலாம் உள்ள. இப்போ அது யாருன்னு நம்மளால சொல்ல முடியாது. நான் உருவி பட்டேல் வந்து ஒரு ஃபினிஷர் ரோல் கொண்டு போக மாட்டேன். ஏன்னா ஒரு ஹிட்டர், சூப்பரான ஒரு ஒரு ப்ரொஃபஷனல் பேட்ஸ்மேன் நம்ம சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபினிஷர் வந்து ஒரு ரோல் பண்ணுறதை விட ஃபினிஷிங் ஒரு டீமாகவே இருக்கணும். எவன் இறங்கினாலும் ஃபினிஷ் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு டீம். நம்ம ஒரு தோனி பார்த்தோமோ 11 பேருமே இப்போ தோனியாக மாறிடணும் டீமில். எவன் இறங்கினாலும் இந்த மேட்சை ஃபினிஷ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆயிடணும். தோனி சாரத்தை ரீப்ளேஸ்மெண்ட் அவரும் இல்லை, யார் இடத்துமே பண்ண முடியாது. தோனி தான். அவரை விட பெஸ்ட்டான பிளேயர்ஸ்லாம் கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்கு. ஓகே, அதுக்கான மேனேஜ்மெண்ட் நிறைய ஐடியாஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன் சர்ஃபாஸ் கானுமே ஒரு ஃபினிஷர் ரோல் தான். நல்ல ட்ரம்ப் கார்டு நல்லா யூஸ் பண்ணணும். இப்போ எல்லாமே பிரவீஸ் வந்து சரியா ஃபார்ம் வரலன்னு. பிரவீஸ் முதல்ல ஆடவே இல்லைங்க. அவர் 8 விக்கெட் வித்தியாசத்தை வின் பண்ணே வரும். திடீர்னு ஏதாவது ஒரு மேட்ச் உள்ள ஆட வராரு, அப்போ அவுட் ஆயிடாரு. ஃபார்ம் அவுட்லாம் கிடையாது. அவருக்கான சான்ஸ் கிடைக்கும் போது வச்சு சேவா போல பாருங்க. அப்போ அதனால எல்லா பிளேயருமே செம்மையா இருக்காங்க. நம்ம போலிங் யூனிட்டுமே சூப்பரா இருக்குது. எனக்கு எப்படி தெரிய வருதுன்னா, நான் இப்போ டாட் பாலுக்கு வந்து மீல் கொடுத்துருக்கேன். ஓகே, தெரியுமான்னு தெரியல. டாட் பால்னா சிஎஸ்கே பேட்டிங் டாட் பாலுக்கு இல்லை, அதெல்லாம் ட்ரோல் பண்ற போறீங்க. சிஎஸ்கே போலர்ஸ் எல்லாம் போலிங் போடுறாங்கல்ல, ஓகே, அவங்க போடுற போலிங்கான டாட் பாலுக்கு வந்து நான் மீல் தரேன். ஒரு டாட் பாலுக்கு ஒரு மீல் நான் கொடுத்துன்னு இருக்கேன். அதை கொடுக்க போகும்போது தான் தெரிய வருது, நம்ம டீம் இவ்வளவு செம்மையா பர்ஃபார்மன்ஸ். 6 ஓவர் 7 ஓவர்லாம் போட்டிருக்காங்க டாட் பால் ஒரு மேட்ச்ல. அது கூட எடுத்து பாருங்களேன். இப்ப நீங்க எடுத்து பாருங்களா, 30 பால் 26 பால்லாம் டாட் பால் போட்டிருக்காங்க. அப்படி பார்க்க போகும்போது இதை பண்ண ஒரு விஷயம் நோட் பண்ணும்போது தான் தெரியும் டீம் நல்லா சூப்பரா போடுறாங்களேன்னு. சிஎஸ்கே மட்டும் இல்லை, நான் சப்போர்ட் பண்ற எல்லா ஃபேன்சஸுக்குமே இது ஒரு இதுவாக கொண்டு போறேன். நான் எண்ட் ஆஃப் லைஃப் வரையும் சாகுற வரைக்குமே ஒரு போலர்ஸ் கிரெடிட் கொடுக்கணும்ல. எப்போ பார்த்தாலும் பேட்ஸ்மேனுக்கு நீங்க கிரெடிட் கொடுக்குறீங்க. ஒரு போலரை நம்ம ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணணும். போலர் தான் ஒரு டீமுக்கு ஒரு ஆஸ்தான் நம்ம. அதனால போலர்ஸ்க்கு வந்து ஒரு டாட் பால் கொடுக்க போகும்போது தான் எனக்குமே தெரியுது. இப்போ பிசிசி வந்து கிரீன் டாட் பால்னு வைக்கிறாங்க. ஓகே, அது சூப்பர் தான். அது மரம் வச்சு வளர்ந்து அது போதை விட உடனே ஒரு பசியை நம்ம ஆத்தினல. இந்த டாட் பால் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. டீமோட ஸ்ட்ரென்த்துமே அனலிஸ்ட் எனக்கு ஒரு நாலேஜ் வருது. இவ்வளோ ஓவர் போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்குது. ஓகே, டீம் செம்மையாக இருக்குது சார். இன்னும் 3 கேமில் 3மே அடிப்போம். டாப் 2க்குள்ளே வருவோம். நான் டாப் 4லாம் போகல, டாப் 2க்குள்ளேயே வருவோம். ஓகே, என் டீமை பற்றி எனக்கு தெரியும். இவ்வளோ வருஷமா பாருங்க, என் டீம் பற்றி எனக்கு தெரியாதா? ஓகே, டாப் 2ல வரும். ஜூன் 1 ஒரு 6 மணிக்கு இன்டர்வியூ இங்கேயே ரெடி பண்ணுங்க. நான் வரேன், டிராஃபியோட வரேன்றீங்களா? ஓகே, இப்போ சிஎஸ்கேலாம் விட்டுடலாம். தோனிக்காக பல நாள் கண்ணீர் சிந்திருக்கீங்க. பல நாள் ஒரு மேட்ச் விடாமல் ஒரு ஸ்டேடியமும் போயிருக்கீங்க. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆல்மோஸ்ட் அவரோட ஜேர்னியோட எண்டுக்கு வந்துட்டோம் நினைக்கிறேன். கிரிக்கெட் ஜேர்னியோட எண்டுக்கு வந்துட்டோம். எப்போ வந்தாச்சு சார்? அவர் எப்போ லாஸ்ட்டாக பேட்டிங் ஆடினாரு? வந்தாச்சு. போன வருஷம் ஆடினாருன்னு நினைக்கிறேன். போன வருஷம் ஆடினாரு, ஏதோ ஒரு மேட்ச் ஆடினாருன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நான் ஃபீல் பண்ணுறதை விட ஒரு கீப்பிங் சூப்பராக இருக்கும் சார். என்னன்னா ஆஸ் பர் கேப்டனாக இல்லைன்னா கூட ஒரு ஃபீல் செட் பண்ணுவார். அது சூப்பராக இருக்கும். அந்த கேப் தூக்கி அப்படி போட்டு பண்ணுற விஷயங்கள், பிளேயர் இங்கேருந்து க்ளவுலேயே இப்படி பண்ணுவார். ஒரு ஸ்டைலாக பண்ணுவார். கிரவுண்டில் தான் அது தெரியும், டிவியில் அந்த அளவுக்கு தெரியாது. இதை ரொம்ப மிஸ் பண்ணுவோம். அப்புறமா அவர் கேப்டன்ஷிப்பில் என்ன மிஸ் பண்ணுவோம்னா, போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன் சூப்பராக பேசுவார். ஜெயிக்கும் போது பேசுகிற மனுஷன் இல்லை, தோக்கும் போது பேசுவார் பார்த்தீங்களா, அதுதான் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக கண்ணே கலங்குது எனக்கு. அந்த மனுஷன் இல்லாமல் ஒரு மேட்ச் நிறைய விஷயங்கள் கொடுத்துட்டாருல, அந்த நினைவுகளோட வாழ்ந்துடலாம். இருப்பார், நம்ம கூட தான் இருப்பார். என்னைக்கு அந்த மெசேஜ் வரும், இன்ஸ்டாகிராமில் போடுவாரா இல்லை ட்விட்டரில் போடுவாரான்னு தெரியல. எனிவே எதுவாக இருந்தாலும் ரொம்ப அன்பாக ஏற்றுக்கணும். என் தலைவனுக்கு கற்றுக் கொடுத்தது ஒன்று தான், தோல்வியை வந்து இதை கொண்டு போகாத, வெற்றியை தலைக்கு கொண்டு போகாத, ப்ராசஸ் ரிசல்ட்டுக்காக ஓடாத. இதை சொன்ன மந்திரத்தை ஃபாலோ பண்ணால் போதும், ஜெயிச்சிடலாம். இப்போது இப்போ தளபதி விஜய் இருக்கார், ஓகேங்களா? இப்போ ஸ்போர்ட்ஸ்லேருந்து அரசியல் வந்து நினைக்காதீங்க. அவர் ஜஸ்ட்டு ப்ராசஸ் தான் பண்ணார், ரிசல்ட்டுக்காகலாம் ஓடல. ஜெயிச்சாரா? அவ்வளோதான். ப்ராசஸ் தான் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கும்.
டே பை டே நம்ம ப்ராசஸ் பண்ண நிறைய நாலேஜ் கிடைக்கும். ப்ராசஸ் மூலிமா நிறைய லேர்ன் பண்ணலாம். ப்ராசஸ் மூலிமா ஒரு சிம்மானசதை உருவாக்கலாம். ப்ராசஸ் தான் மேட்டர். அதை தோனி எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. தோனி சாருமே அதான் பண்ணுவார். அதனால தான் தோனியுமே இந்தியா ஃபுல்லாக இல்லை உலகம் முழுக்க பேசுகிறாங்க. சிவம் டூபே பற்றி பேசணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா சிவம் டூபே 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஆறுச்சாமி நம்ம எல்லாம் கொண்டாடிட்டு இருந்தோம். இப்போ நல்லா சார் விளையாடுற இப்போது ட்ராப் பேக் எல்லாருக்குமே வரும் சார். சச்சின் சார் ஒரு குறிப்பிட்ட காலத்துலலாம் எவ்வளோ அவுட் ஆஃப் ஃபார்ம்ல தான் நம்மளை பார்த்துருக்கோம். அதில் மீண்டும் மேலே வந்தார்ல, லெஜண்ட். கீழேருந்து மேலே வரவும் தான் மனுஷன், மேலேவே இருந்துன்னு தான் கிடையாது. விராட் கோலி ஒரு 1000 டேஸ் மேலே செஞ்சுரிஸ் அடிக்கலன்னு எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் பண்ணாங்க. அது எல்லாமே லேர்னிங் எங்கேயோ ஒரு ட்ராபேக் ஆகும். அதனால் நம்ம தோத்துட்டுலாம் கிடையாது, எங்கேயோ ஒரு மிஸ் அவுட் ஆகுது, எதை மிஸ் பண்ணுறோம் பார்ப்போம். ஏன் இந்த மேட்ச் 2 6 அடிச்சு ஃபினிஷ் பண்ணாரு, இதே ஆறுசாமி தானே. அதனால தூபைலாம் நல்ல ஒரு பிக்சர், நல்ல ஒரு பிளேயர். என்றைக்குமே விட்டு கொடுக்காதீங்க. ஆப்போனண்ட்டாக இருந்தாலும் சரி. அதான் சொல்கிறேன், வார்த்தைக்கு ரொம்ப பவர் இருக்குது. பயன்படுத்துறத கரெக்டாக பயன்படுத்துங்க. தூபே சார் பிளே ஆஃப் போனதுக்கப்புறம் டீமை பாருங்கள், என்னெல்லாம் நடக்கும் பாருங்கள். டேய் எங்கேருந்துலாம் இருந்தீங்க, உள்ளால என்ன இருந்தீங்க, நீங்களாடா இருந்தீங்க. கடைசியாக உங்கள்கிட்ட ஓப்பனிங் சரியில்லை, ஆனால் ஃபினிஷிங் பங்கமாக சென்டிங்களேன்னுவாங்க. அந்த மாதிரி டீம் இந்த சிஎஸ்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த பக்கம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஒன்று இருந்துட்டு இருக்குது. இங்கே டூபே ஒரு பக்கம் இருந்தால் கூட சிஎஸ்கேவோட அட்லாஸ்ட் ருத்ராஜோட இந்த கேப்டன்சி சஞ்சு பக்கம் மாற்றலாம் அப்படின்ற ஒரு இல்லை போக மாட்டாங்க சார். அது ஒரு ப்ரெஷரை பில்ட் பண்ணும். ஒரு சஞ்சு நல்ல ஃபார்மில் இருக்கா போல். கேப்டன்ஷிப் எப்போவுமே ஒரு தோனி சார் மாதிரிலாம் ஹேண்டில் பண்ண முடியாது. அந்த ப்ரெஷரை எடுத்துக்க மாட்டார். ருத்துராஜ் ப்ரெஷர்லாம் கிடையாது, ஜெல் ஆகிட்டு ஆல்மோஸ்ட் 1 இயராக கண்டினியூ பண்ணிட்டார், திருப்பி கண்டினியூ போயின்னு இருக்குது. அதனால் கேப்டன்ஷிப்பை மாற்ற மாட்டாங்க சார். ஒரு இந்தியன் கேப்டன், 2 பேருமே ஒரு இந்தியாவுக்காக கேப்டன் பண்ணியிருக்காங்கண்ணா. பட் இப்போ அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ருத்துராஜ் தான் எனக்கு தெரிஞ்சு ஃபுல் டைமாகவே இருப்பார். கேப்டன்ஷிப்லாம் மாற்ற மாட்டாங்க. ஓகே, இது சிஎஸ்கே vs ஆர்சிபின்ற ஒரு சின்ன கோல்டு வார் போய்கிட்டே இருக்குல்ல, அது எனக்கு ஆக்சுவலாக சார் இது நம்ம டீம் மத்தியில் விட்டுலாம். ஃபேன்ஸ்க்கு நடுவில் பிரச்சனையை பற்றி பேசணும். ஃபேன்ஸுக்குள்ள பிரச்சனையே கிடையாது சார். நம்ம சோஷியல் மீடியாவில் நிறைய அதான் சொல்ல வரேன், ஃபேன்ஸுக்குள்ள பிரச்சனையே கிடையாது. ஆனால் எனக்கு சின்னசாமி ஸ்டேடியமில் ஒரு பிரச்சனை எனக்கு நடந்தது. ஓகே, அது இது வரைக்குமே எந்த சோசியல் மீடியாலுமே நான் சொல்லலை. ஏன்னா அது ரியல் ஃபேன்ஸை பாதிப்படையும். நிறைய விஷயம் நடந்தது, அதை விட்டுலாம். நம்ம ரைவல்ரினாலே சிஎஸ்கே மும்பை தான். ஆமா, அப்படிதான் இருந்துச்சு. ஓகேங்களா, எப்பவுமே. ஆனா அப்ப கூட ஒரு ஜாலியா கிண்டல் பண்ணுவாங்களே தவிர மற்றபடி பெருசால எதுவுமே நடக்காது. லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸா தான் இந்த மாதிரி நடக்குது. அதுக்கு காரணம் நான் சிஎஸ்கே ஃபேன்ஸ்ன்னே சொல்லிடுவேன். ஏன்னா நம்ம ஃபேன் நான்லாம் ட்ரோல் பண்ணதில்லை. சிஎஸ்கே ஃபேன்ஸ் சும்மா அந்த ஈசாலா கப்பு சம்மோன் வேர்டெல்லாம் யூஸ் பண்ணி அதெல்லாம் பண்ணாங்க. தயவுசெய்து அதை பண்ணாதீங்க, அதெல்லாம் விட்டுடுங்க. ஆர்சிபி ஃபேன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ண நீங்கள் பண்ணுங்க. என் ஃபேன்ஸை நானே பேசிடுறேன், நம்ம மேலே தான் தப்பு ஒத்துக்கிறோம். ஓகேங்களா, அதுக்காக நீங்கள் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிட்டீங்க ஆர்சிபி ஃபேன்ஸு. இந்த ஜெயில் ஜெர்சி எடுத்துன்னு வர்றது, இது பண்ணுற விஷயங்கள் பண்ணவும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அது தூயின் போய் பிளேயர்கிட்டே காட்டுறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்கள். ஃபேன்ஸுக்குள்ளே ரொம்ப அமைதியாக சார் போயிருந்தது. சென்னை வாங்கினேன், சென்னை லெவலில் ரெஸ்பெக்ட் பண்ணி அனுப்புகிறோம். ஆனால் சின்ன சாமில் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது சார். ஓகே, அது ஃபேன்ஸ் பண்ணலை, விட்டுடலாம். ஏன்னா அது வேறு மாதிரியான நடந்தது. வெளியே சிசிடிவி கேமராலாம் எடுத்து பார்த்தாலும் உண்மை என்னன்னு தெரிய வரும். அவங்க என்னன்னா என்ன பண்ண போகும்போது ஆர்சிபி ஃபேன்ஸ் கேட்கணும்ல. ஆமாம், அவர் நம்ம ஊரை நம்பி வந்திருக்காரு, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். அந்த ஆர்சிபி ஃபேன்ஸே சப்போர்ட் பண்ணிட்டாங்க, அதுதான் எனக்கு கஷ்டமாயிடுச்சு எனக்கு. மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. இதில் என்ன சரியான ஒரு ஜோக்னா, நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு சார், நல்லா மேட்ச் பார்ப்போம். அவரும் ஆர்சிபி ஃபேன். ஃபோன் பண்ணி, தம்பி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பே கட் பண்ணிக்கலாம். என்ன காரணத்துக்கு? அவர் ஆர்சிபி ஃபேனு. ஃப்ரெண்ட்ஷிப்பே கட் பண்ணிக்கலாம், நம்ம ஒரு துஷ்மன், இந்தியா பாகிஸ்தான் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நம்ம எதிரியாக இருக்கலாம், பார்த்துன்னு கையெல்லாம் கொடுக்கக்கூடாது. இது ஒன்றுமே எனக்கு புரியல. டே என்னடா இது, இப்படி ஃபோன் பண்ணி நான் ஆர்சிபி ஃபேனு எங்கிட்டலாம் போது சரி ரைட்டு ஓகே, உங்களுடைய புரிதல் அவ்வளோதான் நான் நினச்சிக்கினேன். சரி ரைட்டு ஓகேன்னு ஃப்ரீயாக விட்டாச்சு. நிறைய விஷயங்கள் நடந்தது, அது சொன்னாலுமே எனக்கும் கஷ்டம். ஏன்னா நானுமே ஒரு ஃபேன் தானே, ஒரு ஃபேனை பற்றி நான் குறை சொல்ல முடியாது. டிஜே பண்ண விஷயங்களும் ரொம்ப
ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சார் அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க சார் மற்ற கிரவுண்ட்லாம் போனால். லாஸ்ட் 2 இயர்ஸ் சின்னசாமிலையும் அப்படி ஆச்சுன்னு தெரியல. எனிவே எல்லாத்தையும் மறந்த ஒரு புதுசாக இன்னொரு விஷயம் நான் இந்த ஓப்பனாக நீ சொல்லிடலான்னு இருக்கேன். ஆர்சிபி மேட்சை போய் சின்னசாமி ஸ்டேடியமில் போய் பார்க்கவே வேணான்னு ஒரு முடிவும் பண்ணிட்டேன். அவ்வளோ மனசு கஷ்டமான விஷயங்கள் பண்ணிட்டாங்க. பைக் அவுட் பண்ணிடலான்னு சின்னசாமி ஸ்டேடியமில் ஆர்சிபி மேட்ச் பார்க்கக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போது எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, என் மேலே அன்பு வச்ச நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. எனக்கு எதனா ஒன்றுனா அவங்க கஷ்டப்படுவாங்கல்ல, கண்டிப்பாக எனக்கு எதனா ஒன்று ஆகும். 100% சொல்லுவேன். அவ்வளோ விஷயங்கள் நடக்க போகும்போது எனக்கு சேஃப் தேவை. எனக்கு அங்கே சேஃப் நான் ஃபீல் பண்ணலை. மற்ற சிஎஸ்கே ஃபேன்ஸையும் இதை ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும். போக வேணாம், அங்கே சேஃப் இல்லை. அந்த அளவுக்கு பண்ணாங்க. இது நடக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு தெரியலையே. அதான் எனக்கு சிஎஸ்கேன்ற ஒரு பிராண்டா இல்லைன்னா அதை தாண்டி வர்றது? அதை தாண்டி நிறைய அரசியல் இருக்குது. வேணாம், அது இப்போ இங்கே சொல்ல வேணாம், அது கஷ்டமாக இருக்கும். எனிவே என்னதான் நடந்தாலுமே நாங்கள் மேட்ச் பார்க்கறது எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்ணி தான் நாங்கள் மேட்ச் பார்ப்போம். அதனால தான் லாஸ்ட்டாக ஒரு 2-3 வீடியோஸ் நானே நான் ஓப்பனாக நான் போட்டதுக்கான காரணமே. இன்னொன்று, எல்லாருமே எண்ட் ஆஃப் லைஃப்பில் மனிதன் சார், எல்லாமே ஹியூமன். ஒருத்தரை மதிக்கணும், அவ்வளோதான் வாழ்க்கை. எல்லாருமே பல கனவுகளோடு இருந்து ஓடுறோம். என் டீம் ஜெயிக்கணும், எனக்கு பிடிச்சவருக்கு சப்போர்ட் பண்ணணும், நிறைய விஷயங்கள் போகும். ஒவ்வொரு நாளும் தூங்கி எழுந்துக்க போகும்போது எழுந்துட்டா நம்ம பூமிக்கு, இறந்துக்கலன்னா சாமிக்கு, அவ்வளோதான் வாழ்க்கை. இன்னைக்கு நாள் நம்ம எழுந்துட்டோம்னா இன்னைக்கு நாள் நம்மளுது, ஜாலியாக இருப்போம், அவ்வளோதான். இதை எல்லாத்தையும் உணர்ந்தாங்கன்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும். யார் மனசையுமே புண்படுத்துகிற மாதிரி தவறான வார்த்தைகள் பயன்படுத்தாதீங்க, ஒருமையில் பேசாதீங்க. ஓகே ரைட்டு, நான் ஓசியில் மேட்ச் பார்க்குறேன், ஓசியில் ட்ராவல் பண்ணுறேன், ஸ்பான்சர்ஷிப்புக்காக அலையிறேன், நிறைய பேர் கமெண்ட் போடுறீங்க. ரைட்டு, கமெண்ட் போடுறவங்க எல்லாருமே என் கூட பிறந்த சகோதரர்கள் தான். என் வீட்டுக்கு வாங்க, வந்து பாருங்கள். நான் என்ன மாதிரியான மேட்சுக்கு போகிறேன், எப்படி போகிறேன், எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ணுறேன், யாரு காசில் போகிறேன், எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒருத்தரோட பழகுனாதான் அவங்களோட புரிதல் வரும். இந்த உலகத்திலே ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு இடம்னா ஒரு தாயினுடைய கருவறை தான். எல்லாருமே அதை ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். ஆனால் அது யாருக்குமே அது தெரியாது, எப்படி இருக்கும், அங்கே எப்படி வாழணும், எதுவுமே எவ்வளோ நம்ம மதிக்கிறோம். தெரியாத ஒன்றையே மதிக்க போகும்போது தெரியாத ஒருத்தரையா நம்ம ரொம்ப தவறுதலாக பேசுகிறோம். அவரோட பழகி பாருங்கள், பழகுனா தான் உங்களுக்கு குணங்கள் தெரியும். குணங்கள் தெரிஞ்சாதான் உங்களுக்கு எண்ணங்கள் தெரியும். இது தெரியாமலே கடந்து போயிடுறீங்க. எனக்கு இது பெரிய விஷயமே இல்லை, நான் போஸ்ட் போட்டேன்னா கமெண்ட்லாம் பார்க்க மாட்டேன். என்ன சார்ந்தவங்க பார்க்க போகும்போது எனக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க, ரொம்ப பேடாக பேசுகிறாங்க எப்படின்னா, அது என்ன நீங்கள் பார்க்குறீங்க, நானே பார்க்க மாட்டேன் விட்டுருந்தேன்னா. அதுதான் அப்படி திட்டினா ஓப்பனாக ப்ரைவேட்டாக திட்டாதீங்க, பப்ளிக் அக்கௌண்ட்டை திட்டுங்க. உங்கள் மூஞ்ச கூட போட்டு திட்ட மாட்டேன்றீங்களா, அந்த தைரியமே உங்களுக்கு இல்லையே. வாழ்க்கை என்பது ரொம்ப சின்னது, அன்பாக வாழ பாருங்கள், சந்தோஷமாக இருங்க. கடைசி வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் செய்யுங்க. பிடிச்ச வச்சு செய்கிறவங்களையுமே நீங்கள் டாமினேட் பண்ணாதீங்க. ஓகே, அதனால் கஷ்டமாக தான் சார் போகுது வாழ்க்கை. பயணங்கள்லாம் ரொம்ப டஃப். வாழ்க்கையில் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம், ஜெயிச்சதுக்கப்புறமா அந்த வாழ்க்கை வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப போகுது. கடைசி வரைக்கும் எனக்கு பிடிச்ச கிரிக்கெட்டை நான் விடாமல் நான் பார்த்து தான் சார் இருப்பேன். ஸோ இப்போ ஒரு சின்ன செக்மெண்ட் விளையாட போகிறோம். சிஎஸ்கேல ஃபாரின் பிளேயர்ஸ் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும், நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ குறிப்பிட்ட ஒரு 10 பிளேயர்ஸ் பேர் எடுத்து வச்சுருக்கேன். இவங்களுக்கு நீங்கள் பிளைண்ட் ரேங்க் பண்ண போகிறீங்க, ஓகேவா? ஓகே, ஸ்டார்டிங் வித் போயிடலாமா? மைக்கேல் லெஸி சார். மைக்கேல் லெஸி நான் ஸ்ட்ரைட்டாகவே 1 கொடுத்துருவேன் சார். 1 கொடுக்குறீங்க? ஆமாம் சார். என்ன நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. அது இல்லை, எப்போவுமே மைக்கேல் லெஸி தான் மிஸ்டர் கிரிக்கெட்டுக்கு தான் நம்பர் 1. நான் கொடுத்துருவேன், ஸ்ட்ரைட்டாகவே கொடுத்துருவேன் மைக்கேல் லெஸி. ஆமாம், ஏன்னா சரியான மூவ்மெண்ட்லாம் பண்ணியிருக்காரு. நான் எவ்வளோ ஃபாரின் பிளேயர்லாம் வந்திருக்காங்க, நான் அதெல்லாம் இல்லை. எனக்கு எப்பவுமே மிஸ்டர் கிரிக்கெட் சார். ஆஸ்திரேலியாவை ஒரு மாதிரி டீமாக செட் பண்ணவர் சார். அவர் சிஎஸ்கேக்கு வர போகும்போது ஃபர்ஸ்ட் செஞ்சுரிலாம் வேற லெவல். மைக்கேல் லெஸி இன்னைக்கு கோச்சா இருக்காரு, ஓகேங்களா? அதனால நீங்க 10 பேர் யாரா இருந்தாலும் அதை பத்தி எனக்கு இல்லை, ஸ்ட்ரைட்டாவே நம்பர் 1 மைக்கேல் லெஸி தான். ஓகே ஓகே. ரெண்டாவது ஃபாஃப் டு பிளெஸி. 2018 குவாலிஃபைடு 1, செமிஃபைனல் அடிப்பாரு. அதான் குவாலிஃபைடு 1, செமிஃபைனல் கூட கிடையாது. குவாலிஃபைடு 1 தோத்தா நம்மளுக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கு. அந்த சான்ஸே டீமே அவுட் ஆயிடும். டீமே ஃபுல்லாக அவுட், ஒருத்தர் மட்டும் தான் நிற்பார். முத்தியா முரளிதரன் ஓவர் இருக்கும். அந்த முத்தியா முரளிதரன் ஓவரை ஆடவே மாட்டார், அவ்வளோ மெச்சூர்டாக யூஸ் பண்ணுவார். அதனால நான் ஃபேப் டு பிளெஸிக்கு
நம்பர் 5 தரேன். 5 கொடுக்குறீங்க. ஓகே. டொயின் பிராவோ தலைவனுக்கு வந்து செகண்ட் தரலாம். ஓகே. பிராவோ. ஏன் பிராவோனா அதே 2018 மும்பைகிட்ட தோக்கவும் நினைப்போம், வச்சு செய்வார், வின் பண்ணிடுவோம்னு. டெத் ஓவருமே அவரை மாதிரி இன்னைக்கு வரையுமே இன்னும் பிளேயர் நம்மளுக்கு கிடைக்கல. இஸ் மை பிரதர். அதனால நம்பர் 2 ஷேன் வாட்சன். ஷேன் வாட்சன் ரத்தலாம் சிந்தியிருக்கு. ரத்தம் சிந்திய நாள் தான் இன்று. ஆமா, ஆக்சுவலா இன்னைக்கு ஆமா, ரத்தம் சிந்திய நாட்கள். ஷேன் வாட்சன் நம்பர் 3 கொடுக்குறீங்க. ஓகே. பத்திரானா 10 கொடுக்குறீங்க. டாப் 10ல கொண்டு வந்துருவோம். ஓகே. ஓகே. என்ன ரீசன்னா நிறைய பிளேயர் விளையாடுனாங்க, அவர் டாப் 10குள்ளே வந்துட்டார்ல, அதுவே எனக்கு பெரிய ஒரு பெருமையான விஷயம். பதிரனா கரெக்டா யூஸ் பண்ண ஒரே பிளேயர் தோனி மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. அவர் அன்னைக்கே சொன்னதுதான், இவரை T20க்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க, வேற எதுவும் பண்ணாதீங்கன்னு யாரும் கேட்கல. அதெல்லாம் நிறைய இன்ஜுரிஸ் வந்து எப்போ யூஸ் பண்ணுவோம்னா நம்பர் 10. நம்ம எல்லாரோட ஃபேவரட் தான் ஆல்பி மார்க்கல். கொஞ்சம் கஷ்டம் இல்லை சார், நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. நம்பர் 5 இருக்குல்ல, 5 கொடுத்துட்டீங்க. ஆமா. 4 இருக்குதா? 4 கொடுக்கல. 4 இருக்குது. 4 கொடுத்துறீங்க. ஓகே. மேத்யூ ஹேடன் கொஞ்சம் கஷ்டம், அவர் நம்பர் 7 கொடுத்துறாங்க. 7 கொடுத்துறீங்க. தோனி ஏன்னா ஒரு டீமோட பீமன்னு சொல்லலாம். நிறைய விஷயங்கள் பண்ணாரு. ஏன்னா அவரு அதுக்கு முன்னாடி மைக்கேல் லெசி வந்து ஒரு ஆஸ்திரேலியன் பிளேயரா வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டாரு. இதுலயே பாத்தீங்கன்னா ஒரு 3 ஆஸ்திரேலியன் பிளேயர். ஆமா ஆமா. அதனால நம்பர் 7 தோனி அண்ணன் பிளேஸ கொடுத்துறீங்க. ஓகே. அடுத்து பிரெண்டன் மெக்கலம் நம்பர் 6. ஏன்னா அந்த 6 உடைய செல்ல பிள்ளைன்னு சொல்லலாம். நீங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஸ்மித் வருவார்ல, இப்போ ஸ்மித் இருக்காரா? ஸ்மித் எடுக்கல. நீங்க பாத்தீங்களா, ஸ்மித் எடுத்துருக்கணும். நீங்க நம்ம ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா ஒரு செம ஓப்பனிங் மெக்குலமும் ஸ்மித்தும் அந்த மாதிரி இதுவரையும் எந்த டீம்லுமே இல்ல. எனக்கு அந்த மாதிரி ஒரு பேர் வந்து வரணும் ரொம்ப ஆசை சார். ஏன்னா எவன் அடிப்பானே தெரியாது, ஸ்மித் தான் அடிக்கலான்னு விட்டு அது மெக்குலம், சரி மெக்குலம் தான் அடிக்கலாம் பார்த்தா ஸ்மித். அதனால நம்பர் 6 வந்து மெக்குலம் கொடுக்குறீங்க. ஓகே. அடுத்து டெவான் கான்வே, ரொம்ப கியூட்டான நம்பர் 8 சார். அவர் நம்பரே கொடுத்துட்டாரு. 8 நம்பர் 18 ஆச்சுனா 8 நினைக்கிறேன். நம்பர் 8. ஓகே. லாஸ்டா முத்தையா முரளிதரன் 9 கொடுக்குறீங்க. ஏன் 9னா கரெக்டா அமைஞ்சிச்சு. அது 9 வந்து ஒரு டிஃப்ரெண்டா நம்பர். 9ம் 6ம் எப்படி வேணாலும் ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம் நம்ம. அதுதான் விஷயம். முத்தையா முரளிதரன் ஒரு சூப்பர் ஸ்பின்னர். ஆக்சுவலா அவர் இந்தியாவில் இருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். அங்க போய் அவங்க நாட்டுக்கு ரொம்ப பெருமை சேர்த்து கொடுத்தாரு. தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பவுலர். ஓகே. சூப்பர், ரொம்ப சூப்பராக இருந்தீங்க. இப்போ சமீபத்தில் நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கிறோம். எப்பெல்லாம் வந்து புது ஆட்சி வந்து அமையுதோ அப்பெல்லாம் சிஎஸ்கே வந்து கப் அடிச்சிருக்கா. சிஎம் விஜய் அண்ணனுக்கு ஒரு அஸ்பர், அவருடைய ஃபேன் நான் எல்லாருக்குமே தெரியும். வாழ்த்துக்களை விட முடியாது. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தொல்லையான ஒரு பையனாக நான் இருப்பேன் 5 வருஷம். ஏன்னா என் அண்ணன் ஜெயிச்சிட்டாரு. அண்ணனுக்கு ஒரு வாழ்த்துக்கள். ஆமாம், ஒரு வாட்டியும் ஆட்சி மாறும் போதும் சிஎஸ்கே ஆட்சிலாம் மாறுறது விடுங்க சார். நான் 2 விஷயம் சொன்னேன் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி. கான்ஃபிடென்ட்டாக இருங்க, ஆட்சியும் நமது, கோப்பையும் நமது. இதை யாருமே நம்பலை. ஒன்று நடந்துச்சு, இன்னொன்றுமே நடக்கும். அது இன்னொரு எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆசை, எனக்கும் அதான் ஆசை. ருத்ராஜ் வந்து கப்பை கொண்டு நம்ம விஜய் சார் கையில கொடுத்து அது ஒரு போட்டோ மொமெண்டா. ஐயோ, எனக்கு அது சொல்லும் போது புல் அடிக்கிறது சார். நீங்க நல்லா யோசித்து பாருங்க, 19 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிராண்ட் அம்பாசிடர் அவரு. ஆமா, சென்னை சூப்பர் கிங்ஸோடைய ஒரு பிராண்ட் அம்பாசிடர். இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் சி ஜோசப் விஜய் என்னும்னா சொல்ல போகும்போது வேற மாதிரி ஒரு புஷ்பம். நான் வந்து நல்ல ஒரு முதல்வராக இருப்பாருன்னு நான் ஆணித்தரமா சொல்ல முடியாது. நல்ல முதல்வரா நாங்க இருக்க வைப்போம். இதுதான் நம்ம எல்லாருமே பண்ணணும். நீங்க நல்ல முதல்வர்லாம் அப்படிலாம் யாரும் சொல்லக்கூடாது. இந்த முதல்வரை நல்ல முதல்வர் நம்ம வைக்கணும். அதுதான் மக்களுடைய சேவை. நல்லா இருப்பாரு, நல்லா பண்ணுவார், நம்பிக்கை இருக்குது. சீக்கிரமா சிஎஸ்கே உடைய டிராஃபி மீட்டப்ல தலைவர் பங்கேற்பாரு, நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆமா இருக்கு. ஏன்னா ஸ்டாலின் சாரே வந்தார்ல ஒரு ஜெயிக்கும் போது. இந்த வாட்டி விஜய் வரும்போது ஒன்னே ஒன்று தான் கேட்பேன், நான் நீங்க ஃபேனா வரீங்களா சிஎம் வரீங்களா, அதுதான். ஓகே, எனிவே எதுவாக இருந்தாலுமே எல்லாமே ஜோக் தான், சும்மா போட்ரோல்லாம் பண்ணாதீங்க. எனிவே ஆட்சியை பிடிச்சாச்சு, அடுத்து கோப்பையை பிடிக்க வேண்டியதான். அண்ட் சமீபத்தில் உங்களோட வீடியோ ஒன்று பார்த்தோம். சிஎம் சார் வந்து நம்ம விஜயண்ணா வந்து போயிட்டு பதவியாக இருக்கும்போது நீங்களும் அங்கே போயிருந்தீங்க. அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? நான் ஒரு ஃபேன் சார், இன்னைக்கு வரையுமே ஸ்டில் நவ். என்னுடைய க்ரோத் என் வாழ்க்கைக்கு எப்படி இருக்கணும் எனக்கு தெரியாது. இது கீழே நான் போகலாம், மேலேயும் போகலாம். என்றைக்குமே நான் வந்து ரசிகன் தான். கிரிக்கெட்டில் எப்படி நான் தோனி அண்ணனுக்கு ஒரு ரசிகனாக இருக்கணும், கலை உலகில் தளபதியோடைய ஃபேன் எப்போவுமே நான்.
எனக்கு இந்த கிரிக்கெட் மூலியமா தான் கலை உலகில் நிறைய நண்பர்கள் கிடைக்க ஆரம்பித்தாங்க, பெரிய பெரிய நண்பர்கள் கிடைக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கு காரணம் தலை ஃபார் எ ரீசன், அதில் மறக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மிஸ் பண்ணதே இல்லை சார். எல்லா படமும் பார்த்துருக்கேன், எல்லா படமும் பார்த்துருக்கேன். ஆடியோ லான்ச் பாஸ் வந்துடும், கேட்பேன், சொல்லி தான் கேட்பேன். தோனி ஃபேன் கேட்குறேன், கொடுப்பாங்க. சரவணன் கிடையாது, அந்த தோனின்ற பேருக்காக வரும். ஓகேங்களா, அவங்களுக்கும் தெரியும், விஜய் ஃபேன் தெரியும், வரும் ஆடியோ லான்ச் பாஸ். காலையில் சார் ஒரு 8 மணிக்கு ஒரு கால் வந்தது எனக்கு. நான் பாஸுக்காக ஃபாலோ பண்ணேன், வருமானு தெரியல. மிகப்பெரிய ஃபங்க்ஷன், நிறைய பேர் விஐபிலாம் இருப்பாங்கன்னு. இப்போ அந்த பாஸை நீங்கள் பார்க்கலாம், டபிள்யூ போட்டிருக்கோம். ஜென்ரல்லாம் தரல எனக்கு, டபிள்யூ போட்ட பாஸ் தான் கொடுத்தாங்க. ஓகே, எம்எல்ஏலாம் உட்காருவாங்களா, அந்த சீட்டு தான் கொடுத்தாங்க எனக்கும். ஆனால் என்னால் போக முடியல. என்னன்னா என்கிட்ட பைக்கு தான் இருக்குது, காராக இருந்தால் நேரம் உள்ள போயிட்டுக்கலாம். அன்றைக்கி தான் ஃபீல் பண்ணேன், எனக்கு ஒரு கார் இல்லையே இருந்துச்சு, கார் சீக்கிரமாக ஒன்று வாங்கணும்னு ஆசை. ஏன்னா அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணி கொடுத்தாங்க சார், தோனி ஃபேன்னு சொல்லி கொடுத்து. அந்த மனிதன் மூலியமா இவ்வளோ அன்புகள் எனக்கு கிடைக்குது. ஒரு திரையில் வந்து விஜயண்ணனை பார்த்தோம், ஆடியோ லான்ச்சில் மைக்கு முன்னாடி பார்த்த விஜயண்ணன், சி ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படி சொல்ல போகும்போது தேம்பி அழுதுணுன்னு தோணுச்சு சார். ஆனால் அந்த மூமெண்ட் அப்படியே ரசிச்சுருந்தேன். ஒரு ஃபேனுக்கு என்ன வேணும் இதை விட? ரசிகனா இருந்து பாருங்களேன், நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு ஃபேன் பாயாக எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு மூமெண்ட்டு. லைஃப் டைம் அந்த பாஸ் என்கிட்ட இருக்கும். ஒரு நாள் விஜயனை மீட் பண்ணனா அதில் போயிட்டு பிரியமுடன் சிஎம் விஜயன்னு ஆட்டோகிராஃப் வாங்குவேன். கண்டிப்பாக கண்டிப்பாக சிறப்பு, கண்டிப்பாக நடக்கும். கண்டிப்பாக உங்களோட பயணம் ரொம்ப நெடுந்தூரம் பயணமாக போயிட்டு இருக்கு. அது மேலும் சிறக்கிறதுக்கு என்னோட சார்பாக பெரிய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக. அப்புறமா என் மேலே ரொம்ப நிறைய பேர் அன்பு வச்சுருக்காங்க சார். அந்த அன்புக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னே தெரியல. டே பை டே மேட்ச் பார்க்க போகும்போதெல்லாம் நான் நிறைய பேர் தோனி சார், பிளேயரு, விஜய் அண்ணன் நிறைய பேர் பார்க்க போகும்போது ஓடி போய் ஃபோட்டோலாம் பிடிப்பாங்க சார். அந்தமாரி ஓடி வந்து என்கிட்ட ஃபோட்டோ பிடிக்கிறாங்க. நான் அப்படி என்ன பண்ணேன்னு தெரியல, அவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க. ஒரு ஃபேமிலி கூட வந்து உங்களை பார்க்குறாங்க, மேட்சுக்கே வந்தேன்றாங்க. என்னடா இதுன்னு. அப்போனா இப்படி பண்ண போகும்போது நம்ம ஏதாவது ஒன்று நல்லது பண்ணணும்ல சொசைட்டிக்கு, கண்டிப்பாக பண்ணுவேன். சமூக சேவை தான் என்னோடய முதல் சேவையாக இருக்கும். இது என் அடையாளத்தை என்றைக்குமே நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். சூப்பராக வருவேன். தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆசீர்வாதத்தால் மட்டும்தான் நான் வளர்ந்து மேலே வரேன். ஃபைனலாக சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு விசில் போட்டுனே தான் இருக்கு. நான் 5 வருஷம். தேங்க்யூ 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 தேங்க்யூ.